Boise Boys versus Girls. இன்னைக்கு இந்த மேடையில பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற இண்டிவிஜுவல் மேலுக்கு பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல் பெர்ஃபார்மர் அவார்ட் அண்ட் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் பெர்ஃபார்மர் அவார்டும் காத்துக்கிட்டு இருக்கு. அது யார் தட்டிக்கிட்டு போக போறாங்க இந்த ஜாலி ரவுண்ட்ல தெரியல. உங்களுக்கான பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி வழங்கும் தாய் வீட்டு சீதனம் மற்றும் ஒரு 1 கிராம் கோல்ட் காயின். சிவா, நீங்க மல்டி டேலண்டடா இருக்கீங்க. நீங்க நான் நினைக்கிறேன் இன்னைக்கு போங்க. இல்ல, நான் ஆங்கர்ன்றதுனால நான் அந்த லிஸ்ட்ல இல்ல எடுத்துட்டாங்க. Oh my god, முடியல. நீங்க சொன்னீங்க அது காம்படிட்டிவ் ரவுண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பாய்ஸ் டீம் வந்து ஜாலியா எல்லாருமே சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட கொண்டு வந்திருக்கோம். சோ அந்த வரிசையில இப்போ கேர்ள்ஸ் டீம் பத்தி பாய்ஸ் டீம் பெர்ஃபார்ம் பண்ண போற கான்செப்ட் எஸ் எல்லாரும் பார்த்து சிரிக்கலாம். ஓகே, சோ பாய்ஸ் டீம்ல இருந்து லெட்ஸ் ஹேவ் தி பாய்ஸ் டீம். ஹலோ மிஸ்டர் ஜார்ஜ். சொல்லுங்க. நாங்க விஜய் டிவில இருந்து பேசுறோம். இது மாதிரி பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு ஒரு டான்ஸ் ஷோ இருக்கு. அதுல நீங்க பொண்ணுங்களை எதிர்த்து டான்ஸ்ல போட்டி போடணும். பொண்ணுங்க கூட டான்ஸ் காம்படிஷனா? ஐயோ, என்ன விட்டுருங்க சார். சார் விளையாடாதீங்க சார், ப்ளீஸ் சார், வந்து பண்ணுங்க சார். என்ன பண்றது? சரி, ஓகே சார். டேய் மச்சி, பொண்ணுங்க கூட நம்மள டான்ஸ் காம்படிஷன் கூப்பிடுறாங்கடா. அவ்வளவுதான் நம்போ. டேய், பொண்ணுங்க கூட டான்ஸ் தானே, ஈஸியா மோதலாம்டா. சும்மா இருக்கியா கொஞ்சம்? பொண்ணுங்கன்னா என்னன்னு தெரியுமா? உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் வினையற்ற செல்வம் பெண். இப்படி நினைச்சுக்கிட்டு தான் இந்த காம்படிஷனுக்குள்ளார வந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இவனை கேளுங்களேன். என்ன இப்படி அழுகுறானேன்னு பாக்குறீங்களா? அவங்க பர்ஃபார்மன்ஸோட ஹைலைட்ஸ் இதோ உங்களுக்காக. முதல்ல வெஸ்டர்ன் ஒரு இதுல சேலஞ்ச் பண்ணாங்க. அது அது அதேதான். சரி, வெஸ்டர்ன் தான் இப்படி ஆயிடுச்சேன்னு கிளாசிக்கல்ல சேலஞ்ச் பண்ணோங்க. அந்த கிளாசிக்கல் டான்ஸ் பட்ட பாட நீங்களே கொஞ்சம் பாருங்க. அப்பாடி, இவங்க 2 பேர் கதை தான் இப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோக் சேலஞ்ச் ரவுண்ட்ல ஒரு 2 பேர் வந்தாங்க. அட, 2 பேர் மாதிரி வேஷம் போட்டு ஒரே ஆள் வந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு நீங்களே பாருங்க. கட்டு கட்டு கேப்ப கட்டு, புட்டு புட்டு சோரா புட்டு, தொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு. ஓ பப்பம்மா, ஐ குழந்தை, அழகா பண்ணீங்களே. வாங்க, உங்களுக்கு யார் ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க? வந்தனா ஆன்ட்டி. வந்தனா ஆன்ட்டியா? வெரி குட். ஆன்ட்டியா இருக்காங்களே, எங்க இருக்காங்க? சரி, அது அப்புறம் டீல் பண்ணிக்குவோம். ஓகே, சரி, ஒரு நல்ல பாட்டா பாடுங்க பாப்போம். நீங்க ரொம்ப கெட்ட குழந்தையா இருக்கீங்க. குழந்தை, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பக்கத்துல நடக்குது, அங்க போறீங்களா? சரி, தயவு செய்து போங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதை விட ஒரு டெரரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதான் அவங்க குரூப் பெர்ஃபார்மன்ஸ். நீங்களே பாருங்களேன். எப்பவும் குரூப் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு கன்ஃபியூஷனோடயே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதையே பேர் மாத்தி ஃபியூஷன் இன்னைக்கு பண்ணிட்டீங்க. வெரி குட், குட் கிரியேட்டிவிட்டி, ஐ லைக் இட். இதை விட மிஞ்சின ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. அதான் டெய்லி காதால பீச்சான போனீங்கன்னா அது எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாக்கிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, சோக்கா நந்து போனாங்க. நீங்களே பாருங்களேன். வந்த பறவை போல் பாட வேண்டும், இதோ இந்த அலைகள் போல் ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம்.
இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. லேட்டஸ்டா ஒரு சூப்பர் ஹிட் குத்தாங்க. ஐயோ எதுக்குமா சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்றீங்க? குரூப் இப்படி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. கான்செப்ட்ல நீங்க தான் பின்னி பெடல் எடுக்குறீங்களே. என்னது? ஆமா, அவங்க ஒரு கான்செப்ட் பண்ணாங்களே, சைனீஸ் நூடுல்ஸ். இது சைனீஸ் ட்வின்ஸ். டேய், அது சயாமீஸ் ட்வின்ஸ் அல்ல. எல்லாம் ஒண்ணுதான். அந்த கான்செப்ட் செம்ம கான்செப்ட் பா. பார்க்கலாமா? ஊருக்கேற நான் எனக்கேற நீ நினைக்கைதி நிக்குதே உடனே நான் உயிரென நீ இருப்பது பிடிக்குதே. டேய், வந்தனா மட்டும் எப்படிடா அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்காங்க? எல்லாம் நம்ம குணா சாரும் கமலேசனும் தூக்கி உட்கார வச்சது தானே. அவங்களுக்கு ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணிடுவோமா? கண்டிப்பா. கையில் மிதக்கும் கனவானே, கைகால் முளைத்த காற்றானே, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே. அவங்களோட இன்னொரு கான்செப்ட் ஒன்னு இருக்குது. அண்ணா, எங்கண்ணா கேர்ள்ஸ் டீம்ல யாரையுமே காணோம்? டேய், இன்னைக்கு அவங்களுக்கு ரூல்ஸ்ல டெஸ்டா. போன தடவை 2 பொண்ணுங்க ஃபெயில் ஆயிட்டாங்களா. அவங்க கேப்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அண்ணா, இந்த செட்லயே நமக்கு 2 பொண்ணுங்களை பிடிக்கும்லண்ணே. ஆமா. ஒண்ணு நம்ம அபினியா குட்டி. ஓகே, அவளுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. இந்த பொண்ணையும் இப்படி ஆக்கிட்டாங்க. டேய், எல்லாரும் கலாய்ச்சிட்டோமா? இல்லண்ணே, பிரியதர்ஷினி. ஏன்? அதான் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, 6 பேரை எப்படி வேணா கலாய்ச்சிக்க, என்ன மட்டும் கலாய்க்காதன்னு. ஓ ஆமாமா, விட்டுரு. சரி, நீ ஒரு பொண்ணு பத்தி தானே சொன்ன. இன்னொரு பொண்ணு யாரா? அதோ. ஏய், அவங்களாம் வந்து நம்ம கூட ஆட மாட்டாங்கடா. அண்ணே, அவங்க ரொம்ப ஸ்வீட்டானவங்கண்ணே. நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா நம்மளோட வந்து ஆடுவாங்கண்ணே. சரி, வா போய் கேட்டு பாப்போம். மேடம் மேடம் மேடம். சுப்பம்மா சுப்பம்மா, ஏ சுருரு சுப்பம்மா, நீ செப்பம்மா செப்பம்மா, ஒரு நல்வாக்கு செப்பம்மா. ஆணிடம் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், அதை அச்சமான நான விட்டு சொல்லி காட்டம்மா. பூக்களை திறக்கின்ற முத்தம் முடிக்குமா, இல்ல பூங்கொடி சாய்க்கின்ற யுத்தம் முடிக்குமா, காதல் பண்ண முடிக்குமா, இல்ல கண்ணோ தின்ன முடிக்குமா. பசங்க உண்மையிலே பொண்ணுங்களை கலாய்க்கிறது ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ சார். ஒரு பெர்ஃபார்மன்ஸா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சூப்பர், ரியலி என்ஜாய்ட். கடைசியில எங்களோட கோச் ஜட்ஜ் வந்து ஆடி இந்த அரங்கத்தையே ரொம்ப கிரேஸ்ஃபுல் ஆக்கிட்டாங்க. பிரமாதம். லெட்ஸ் கிவ் ஹர் a round of applause. Thank you, man. Thank you so much. So now let's hear it from Mumtaz. அவங்க சொன்ன மாதிரி கிண்டல் எல்லாம் பண்ண ஓகே, தட்ஸ் ஆல் ஃபன் அண்ட் கேம்ஸ் ஆர் ஒன் சைட். உங்களுக்கும் தெரியும், நீங்க எல்லாரும் கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அவங்க எல்லாரும் கூட ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. சோ இன்னைக்கு நடந்தது எல்லாரும் கிண்டல் விஷயங்கள் எல்லாரும் ஐ ஹோப் நீங்க ரெண்டு பேரும் டேக் இட் இன் a sportive manner. Yes ma'am, yes. Good, that is the spirit. Coming to your performances, ரொம்ப நல்லா இருந்தது and I enjoyed. ஏன்னா நானும் கூட ஆடினேன். ஓகே, வாய்ஸ் டீம் சார்பா நம்ம கூட வந்து ஆடின நம்ம மும்தாஜ் மேம்க்கு ஒரு பெரிய ஓ பாருங்க.